சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, எப்போதுதான் எனது துயரங்கள் தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று நீ சோகத்திலும் கோபத்திலும் அம்மாவை பார்த்து கேட்பது நன்கு உரைக்கிறது. இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை நீ மேற்கொள்ளும் பொழுதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் உன்னுடன் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கிறேன். உனக்குள்ளும் இருக்கிறேன். நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவும் அம்மா 1000 முறை உன்னிடம் கூறியிருந்தும் இன்னும் உனக்கு சந்தேகம் தீர்ந்த பாடில்லை. உனது சந்தேகத்தின் உள்ள கேள்விகளுக்கு அம்மாவும் பதில்களை கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீ சமாதானம் அடையத்தான் இல்லை. என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கிறதா? நான் கூறுவது உனக்காகத்தான். எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கும். காதை கொடுத்து கேட்டுப்பார். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற எனது குரல் உன் காதில் ஒலித்தால் நீ நிம்மதி பெருமூச்சு விடுவாய். அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் தங்கமே. நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எதற்காக இந்த சோகம்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி, இந்த சமயபுரத்தாலை மீறி எதுவும் உன்னை வந்து தீண்டாது. எனது குரல் உன் காதில் கேட்கிறதா? உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கப் போகிறேன். காத்திரு தங்கமே. என் அன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் உனது நிழலாக. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.